ஹாய். இப்போ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து கொட்டுறது அண்ட் ஹேர் ட்ரைனஸ்ஸு இதெல்லாம் வந்து ரொம்ப வெரி காமனாக போயிடுச்சு. அண்ட் கிரே ஹேரிங் கரெக்டாக இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ சொல்யூஷன் ஃபார் திட். பட் ஆனால் நேச்சுரல் வேல இது பண்ண முடியும். ஸோ நீங்கள் கோகனட் ஆயில் பார்த்தீங்கன்னா இது பேஸ் ஆயில் செக்கு எண்ணெய். அந்த செக்கு எண்ணெயில் வந்து எஸ் அஃப்கோர்ஸ் இட் ஹேஸ் ஆல் தி நரிஷ்மெண்ட் உள்ளே போயிட்டு நமக்கு எல்லாருக்கும் வந்து ஸ்கேல்பை சூதனிங் பண்ணும், கூல் பண்ணி வைக்கும். அண்ட் டெஃபினட்டாக அதுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறப்போனா அதை ஆட் பண்ணுற மாதிரி செக்கு ஆயில் தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தை ஊற்றிட்டு நம்ம நிறைய இன்க்ரீடியன்ஸ் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட்க்கும் ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பெரிய நெல்லிக்காய் ஆம்லா அது ஹேர் ரூட்ஸில் ஸ்ட்ராங்காக பண்ணும். அப்புறம் ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் பண்ணும். ஹேர் நேச்சுரலாக பிளாக்காக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். ரெண்டாவது மெஹந்தி மருதாண்டி ஸ்கேல்பை கூல் பண்ணிட்டு டேண்ட்ரஃப் ரெடியூஸ் பண்ணும். மூணாவது ஹைபிஸ்கஸ் லீஃப் அண்ட் ஃப்ளவர்ஸ் அது பார்த்தீங்கன்னா ஹேரை சாஃப்டாக வச்சுருக்கோம், ஷைனிங் கொடுக்கும், க்ரோத் ப்ரொமோட் பண்ணும். அப்புறம் கூரைக்கிழங்கு அது என்ன பண்ணணும்னா ஸ்கேல்பை மாய்ஸ்சரைஸ் பண்ணிவிட்டு ட்ரைனஸ் அவாய்ட் பண்ணும். ஃபெனுக்ரிக் மேத்தி ஹேர் பிரேக்கேஜ் வந்து இல்லாமல் ஷைன் கொடுக்கும். நீம் லீவ்ஸு ஆன்டி டேண்ட்ரஃப் ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷன் ப்ரிவென்ட் பண்ணும். துளசி லீஃப் ஸ்கேல்பை ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணும், ஹேர் ஸ்ட்ராங் பண்ணும். வெட்டி வேறு ஹேர் கூல் பண்ணி வச்சுக்கிட்டு ஸ்கேல்ப் இரிட்டேஷன் வந்து இல்லாமல் பார்த்துக்கும். லைம் ஸ்கேல்பை ஆயில் பேலன்ஸ் பண்ணும், டேண்ட்ரஃப் ரெடியூஸ் பண்ணும். ரோஸ்மேரி ஹேர் க்ரோத் ப்ரொமோட் பண்ணும், ஹேர் தின்னிங் ரெடியூஸ் பண்ணும். ஸ்மால் ஆனியன்ஸ் ஆயில் பேலன்ஸ் பண்ணும், டேண்ட்ரஃபை ரெடியூஸ் பண்ணும். ரோஸ்மேரி பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத் ப்ரொமோட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஹேர் தின்னிங் ரெடியூஸ் பண்ணும். ஸ்மால் ஆனியன் வந்து சல்ஃபர் ரிச் ஹேர் ரூட்ஸை ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா பெப்பரு பின்ன காடமும் க்ளோவெல்லாம் ஆட் பண்ணுறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்டிபாக்டீரியல் எஃபெக்ட் இருக்குது. ஸ்கேல்புக்கு சர்க்குலேஷன் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு அப்புறம் பிரிங்ராஜ் வந்து வெள்ளைக்கரிசலாம் கண்ணி அது வந்து ப்ரீமெச்சூர் கிரேயிங்ன்றது வந்து இப்போ சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருக்குமே தொடங்கிடுச்சு. அதை வந்து இல்லாமல் பண்ணும், ஹேர் திக் பண்ணும். இது எல்லாமே கோகனட் ஆயில் கொண்டு வந்து நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஸ்டர் பண்ணி பின்ன ஒரு நைட் ஃபுல்லாத்தையும் வந்து இந்த இதுலேயே இன்ஃப்யூஸ் ஆகி வச்சுட்டு பிறகு நமக்கு நெக்ஸ்ட் டே இதை ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணும்போது இட்ஸ் ஸோ குட்.